மணி 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. என்னடா மழை இன்னும் விடலைன்னு சொல்லி எனக்கு தூக்கவே இல்லை. எந்திரிச்சு பார்த்தா எங்கள் பகுதியில் பாருங்கள், நான் நிற்கிற இடத்த பாருங்கள், முட்டிக்கு மேலே தண்ணி இப்பவுமே வந்துருச்சு. எல்லோரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா கரண்ட் இல்லை, எங்கே பூச்சி பட்டை எல்லாம் உள்ளே வந்துட்டோன்னு எனக்கு ஒரே பயம். என்றைக்கும் களத்தில் நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு துணையாக இருக்கும். இப்போ எல்லா பகுதியும் பார்த்துட்டு வர, இங்கே எந்த பகுதியிலுமே வீட்டுக்குள்ளே இப்போதைக்கு தண்ணி உள்ளே போகலை. அது வரைக்கும் சந்தோஷம். இருந்தாலும் எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. மின் விளக்குகள் ஏதாவது இன்வெர்டர் எதுவும் போட்டிருந்தீங்கனாலும் அதை ஆஃப் பண்ணி கவனமாக இருங்க. எல்லாத்தையும் கவனமாக கையாளுங்க. என்றைக்கு நாம் தமிழர் கட்சி உங்களோட துணையாக நிற்கும். கவலைப்படாதீங்க. தென் மாவட்டங்களில் கடுமையாக மழை பெய்து வரும் சூழலில் நாம் தமிழர் கட்சியின் பெண் நிர்வாகி தனி ஆளாக நின்று களப்பணியில் ஈடுபட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையில் தன்னுடைய தொகுதி மக்களுக்காக ஒற்றை ஆளாக நின்று இரவு நேரத்தில் தூத்துக்குடி மாவட்ட 58வது வார்டு உறுப்பினர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அன்னலட்சுமி இடுப்பளவு மழைநீரில் இறங்கி ஆய்வு செய்துள்ளார். சென்னையில் பெய்த மழையிலும் நாம் தமிழர் கட்சியினர் தான் தங்களுக்கு உதவியதாக பலரும் கருத்து கூறியதோடு, நாங்கள் இனிமேல் திமுகவிற்கு வாக்களிக்கப் போவதில்லை, நாம் தமிழர் கட்சியினருக்குத்தான் வாக்களிப்போம் எனவும் கூறியிருந்தனர். மேலும் திமுகவினர் எங்களை கண்டுகொள்ளாத நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள்தான் மழையால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு படகில் உணவுப் பொட்டலங்களை வழங்கியதாகவும் பொதுமக்கள் பலரும் கருத்து கூறியிருந்தனர். நாம் தமிழர் கட்சியினர் பொதுவாகவே மக்களின் நலனில் அக்கறை செலுத்தி வருபவர்கள். அந்த வகையில் மழை காலத்திலும் மக்களுக்கு உணவும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியினருக்குத்தான் வாக்களிப்போம் என பெரும்பான்மையான மக்கள் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது.